வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் போகும் பயணம் சாதாரண ஆன்மீக பயணம் இல்ல. நூற்றாண்டுகளையும் ஆயிரக்கணக்கான வருஷங்களையும் தாண்டி பழமையான வரலாறுகளை தாங்கி கடலின் கரையோரத்தில் பாறையைப் போல நின்று கொண்டு உலகின் எந்த மாற்றத்தாலும் சிதையாமல் திகழும் வேலவன் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் முழுமையான கதையை நாம் இன்று கேட்கப் போறோம். ஒரு கோவிலின் வரலாறு என்றால் அது ஒரு கட்டிடம் மட்டும் பற்றியது அல்ல. அது மனிதர்களின் உணர்ச்சி, பக்தி, போராட்டம், நம்பிக்கை, அதிசயம் இவை எல்லா சக்திகளும் சேர்ந்து உருவான புனித நிலம். திருச்செந்தூர் அப்படிப்பட்ட ஸ்தலம். ஒவ்வொரு மணல் துகளுக்கும் கதையுண்டு, ஒவ்வொரு கட்டட துண்டுக்கும் நினைவு உண்டு, ஒவ்வொரு அலைக்கும் அருளுண்டு. திருச்செந்தூர் என்ற பெயர் எப்படி வந்தது? திரு என்பது தெய்வீகமானது, செந்தூர் என்பது சிவந்த மணல். இந்த கடற்கரையிலுள்ள மணல் சாதாரண கடற்கரை மணலாக இல்ல, சிவப்பாக பளபளக்கும் ஒரு தனித்துவ நிறம் கொண்டது. பல நூறாண்டுகளை கடந்தே சித்தர்கள், முனிவர்கள் இந்த இடத்துக்கு செந்தூரபுரி என்று பெயரிட்டார்கள். இந்த நிலம் சிவபெருமான் நடந்த நிலம், முருகன் போரிட்ட நிலம். போரின் சூடு கூட மண்ணில் கலந்தது போல சிவப்பு நிறம் என்ற நம்பிக்கை கூட மரபில் உண்டு. இப்போது புராணத்தை பார்க்கலாம். சூரபத்மன் என்ற அசுரன் இமயமலையின் வடக்குப் பகுதியில் தவம் செய்து பெற்ற வரங்கள் காரணமாக அசுரர்களில் மிக அதிக சக்தி பெற்றவன். அவன் சக்தியால் தேவர்கள் பலவீனமடைந்து தங்கள் தெய்வீக இடங்களை இழக்கத் தொடங்கினர். சூரபத்மன் மட்டுமல்ல, அவர் சகோதரர்கள் சிம்மமுகன், தாரகன் மூவரும் ஒன்றாக சேர்ந்தபோது தேவர்கள் தாங்க முடியாத அளவுக்கு உலகம் சீரழியத் தொடங்கியது. அந்த சமயம் பிரமா, விஷ்ணு தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டனர். அந்த தெய்வ வேண்டுதலின் பலனாக சிவபெருமான் தன் நெற்றி தீயிலிருந்து எழுட ஒளிக்கதிர்களிலிருந்து ஆறுபாகனாக பிறந்ததே தமிழின் குமரன். இந்த 6 முகங்கள் ஞானம், வலிமை, துணிவு, கருணை, பாதுகாப்பு, சமாதானம் இவை அந்தந்த முகத்தின் இலக்கணங்கள் என்று புராணம் கூறுகிறது. முருகன் பிறந்ததும் உடனே கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்தனர். அந்த 6 கார்த்திகைகளின் பாசமும் இணைந்து உருவானது ஒரு தெய்வீக பலம். முருகன் சிறுவயதிலேயே தேவர்களுக்கு சின்ன புன்னகையுடன் கூறது, நான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்யப் போகிறேன். அந்த ஒரு முடிவு உலகப் பரப்பையே காப்பாற்றியது. இந்த போருக்கான பாதை, கடல், தலம், திருச்செந்தூர். சூரபத்மன் தனது தவவரத்தால் எத்தனை அசுரப்படைகளையும் உருவாக்கி கொண்டான். அவற்றில் ஒவ்வொரு படையும் முருகனுக்கு எதிராக போரிட்டது. அந்த போரில் மலைகள் நடுங்கின, கடலின் நீர் கொதித்தது, பூமி அதிர்ந்தது. அந்த மாபெரும் போராட்டத்தில் முருகன் தன் வேலால் எல்லா படைகளையும் அழித்தார். ஆனால் சூரபத்மன் ஒரு சூழ்ச்சி மரமாக மாறி ஒளிந்தான். முருகன் அதை அறிந்து மரத்தை வேலால் இரண்டாக்கினார். பின்னர் சூரபத்மன் பறவையாக மாறி பறக்க முயன்றான். வேல் அந்த பறவையையும் பிளந்து சிதறடிக்கிறது என்று புராணம் கூறுகிறது. பூமி இறந்தான், பூமி அகிர்ந்தது. அங்கே நடந்த போரே உலகின் மிகப்பெரிய யுத்தம் என்பதை தமிழ் மரபு சொல்கிறது. இந்த போரில் கடல் சிவந்ததாக செந்தூர் என்ற பெயரே நமக்கு சான்று. சூரபத்மன் இறுதியில் தோற்றார். ஆனால் முருகன் கருணையின் கரை. நீ என் பக்தர்களின் மீது தீமை செய்யாமல் பக்தியாக இருந்தால் நான் உன்னை 2 வடிவங்களாக ஆக்குகிறேன் என்று கூறினார். அதனால்தான் முருகனின் வாகனமாக மயிலிமும் கொடியில் சேவலும் உள்ளது. இந்த புராணப் போரின் நினைவாகவே திருச்செந்தூர் முருகன் சன்னதி கடலை நோக்கி நின்றிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம்தான். உலகிலுள்ள எந்த முருகன் கோவிலும் கடலை நோக்கி நிற்காது. ஒரே இடம் திருச்செந்தூர். சூரபத்மனை சம்ஹாரம் செய்த தலம் என்பதை நினைவுபடுத்தும் நிலைப்பாடு. கோவிலின் வரலாற்றை பார்க்கும்போது இது மிக பழமை வாய்ந்தது. முதலில் சிறிய கற்பாலகமாக இருந்ததாக பழைய சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அகஸ்தியர் இங்கிருந்தே முருகனை தியானித்ததாகவும் சொல்லப்படுகிறது. பாண்டிய அரசர்கள் காலத்தில் இந்த கோவில் பெரிதாக மாறியது. கல்வெட்டுகள் பார்த்தால் சுமார் 2500 ஆண்டுகள் பழமை என்று நிரூபிக்கப்படுகிறது. நாயப்பர்கள் காலத்தில் இந்த கோவில் மிக பெரிதாக விரிவடைந்தது. ராஜகோபுரம் உயர்ந்தது போல அமைக்கப்பட்டது. கடலோரக் காற்றும் உப்பு நீரின் தாக்கமும் இருந்தாலும் பண்டைய கட்டிடம் அசையாமல் இன்று வரை நிற்கிறது. கோவிலின் மிகப்பெரிய அதிசயம், கடலின் அலை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கோவில் உள்ளே நுழைய முடியாது. இது சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. 2004 சுனாமியில் நகரங்கள் அழிந்துவிட்டன. ஆனால் திருச்செந்தூர் கோவில் மையப்பகுதி ஒரு சொட்டு நீரையும் காணவில்லை. அது கண்களால் பார்த்தவர்கள் உண்மையிலே அதிசயமாக எடுத்துக்கொண்டார்கள். அது கோவிலுக்கு வராதபடி திசை மாறிச் சென்றது. கடலும் முருகனுக்கு பாராட்டு கூறுவது போல தோன்றியது. 17ஆம் நூற்றாண்டில் டச்சு கடற்படை திருச்செந்தூர் கோவிலில் இருந்த பொற்கலசங்களையும் முக்கிய உள்சன்னதி முருகன் சிலையையும் எடுத்து கப்பலில் போட்டு ஓடியது. ஆனால் கடலை தனது கோபத்தை காட்டியது போல கப்பல் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. எவ்வளவு முயன்றாலும் கப்பல் அசையவே இல்லை. டச்சு மக்கள் பயந்து கடலில் தள்ளிவிட்டு ஓடிவிட்டனர். சில நாட்களுக்கு பின்னர் அந்த சிலை அலையோடு சேர்ந்து பறைக்கு வந்து பதிந்தது. அதை மக்கள் மீண்டும் கோவிலில் வைத்து அன்றிலிருந்து இன்னும் அதிக பக்தி உருவானது. திருச்செந்தூரின் மிகப்பெரிய வழிபாட்டு மரபு நவப்பட்டை சுற்று. கோவிலை 9 தடவை சுற்றுவது 9 சக்திகளுக்கும் 9 தத்துவங்களுக்கும் அர்ப்பணிப்பு. ஒவ்வொரு சுற்றும் ஒரு பாவத்தை நீக்கி ஒரு நல்ல எண்ணத்தை உள்ளத்தில் விதைக்கிறது என்று நம்பப்படுகிறது.
வள்ளி தேவசேனை அம்மன்களின் கதைகள் இங்கே மிக இனிமையாக சொல்லப்படும். வள்ளி முருகனுக்கு மிகப்பெரிய பக்தை. அவளை திருமணம் செய்ய முருகன் எத்தனை முயற்சிகளை எடுத்தார். வேட்டைக்காரன் வடிவம், குரங்கு, கரடி, அந்த கதையில் வரும் சின்னங்கள். இன்று கோவிலில் அந்த நினைவுகள் அனைத்தும் சின்னங்களாக காணலாம். சந்தனக்காப்பு விழா முழு கோவிலையும் பூசும் வரலாறு. கோடை காலத்தின் அதிக வெப்பத்தில் முருகனுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் ஆயிரக்கணக்கான லிட்டர்களில் சந்தனம் பூசப்படுகிறது. அந்த வாசனை, அந்த பூசையின் தருணம், அந்த பக்தர்களின் கண்களில் தெரியும் ஆன்மீக மகிழ்ச்சி எல்லாம் ஒரு வாழ்நாள் அனுபவம். திருச்செந்தூருக்கு தண்டி யாத்திரை செய்து வருவது முருகனுக்கான பக்தியின் உச்ச வடிவம். 100 கிலோமீட்டரில் அதிகமாக நடந்து காவடி எடுத்துக்கொண்டு பால், தேன், பூ ஆல் கொண்டு வந்து அர்ப்பணிக்கும் போது அவர்களது மனதில் இருக்கும் அமைதி சொல்ல முடியாதது. இது வெறும் யாத்திரை அல்ல, ஒரு ஆன்மீக பிறப்பு. தமிழர்களின் பெருமை இப்படிதான். அருணகிரிநாதர் திருப்புகழில் திருச்செந்தூர் சிறப்பு பெற்று வருகிறது. அவர் பாடிய செந்தூரில் வைக்கும் ஸ்ரீ சுப்பிரமணனி என்ற வரிகள் இன்றும் கோவிலின் குளிர்காற்றில் ஒலிக்கின்றன. இந்த மணல்வழி, இந்த கடலோரம், இந்த கோவில், இவை அனைத்தும் அந்த திருப்புகளின் தாளத்தோடு கலந்திருக்கும். இதுதான் நண்பர்களே, கடலின் கரையில் நின்று யுகங்களை கடந்து பக்தர்களின் பிரார்த்தனைகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கும் திருச்செந்தூர் முருகனின் எளிதில் அழியாத வரலாறு. ஒருமுறை இந்த இடத்துக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளம் நிறைந்துவிடும். முருகன் கண்ணை ஒரு நொடிதான் பார்த்தாலும் மனசுக்குள்ள இருக்கும் சுமைகள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த நீண்ட வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த இப்படியான வரலாறுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முருகன் அருள் எப்போதும் உங்கள் மேல் பொழியட்டும். வணக்கம்.